ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். இன்னைக்கு திருஷ்ய விவேகம், அதே நேரத்தில் 2 ஆச்சாரிய சுவாமிகள் பிறந்த நாள். திருஷ்ய விவேகம், தத்துவபோதம், ஆத்மபோதம், அபரோக்ஷ அனுபூதி போன்ற பிரகரணங்களை எழுதியவர். நிறைய விஷயங்கள் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஹையர் ஸ்டாண்டர்டு, காலேஜ் மாதிரி நூல்கள்லேயே பிரகரணமாக பண்ணியிருக்கார். அவர் வழியில் வந்த ஒரு வித்யாரண்ய சுவாமிகள்னு ஒருத்தர், அவர் பஞ்சதசின்னு ஒரு பிரகரணம் பண்ணியிருக்கார். அதுவும் அத்வைதத்தை ஒட்டி தான். ஆக சங்கராச்சாரியார் எதை பேஸ் பண்ணி நூல்களை, பிரகரண நூல்களை எழுதியிருப்பாரு? அத்வைதம். அத்வைதத்தை தான் வேதாந்த கோட்பாடு சொல்லுதுன்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கே இன்னொருத்தர் பிறந்து சொல்றாரு அத்வைதம் கிடையாது, இன்னொன்று இருக்குது. எது நாம பொய்ன்னு சொல்றோமோ அது அவர் உண்மைன்னு சொல்றாரு. எது பொய்ன்னு சொல்றோம்? பொய்ன்னு துவைதம் சொல்றோமா? உலகத்தை பொய்ன்னு சொல்றோம், அத்வைதம் அதான் சொல்லுது. அதுக்கு சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, புராணங்கள், ஸ்ருதி அத்தனையில இருந்தும் கோட் பண்ணி சொல்றார். பார், இதெல்லாம் எதை காட்டுது? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, 2வது பொருள் உண்மையிலேயே இல்லை. அதனால அது அசத்து. அசத்துக்காக இன்னொரு பேருக்கு தான் மாயைன்றார். இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இல்லை அப்படி. ராமானுஜாச்சாரியார் என்ன சொல்லிட்டாரு? அதே கருத்தை எப்படி கான்ட்ராடிக்ஷன் ஆகுது பாருங்க. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? உண்மை அது, பார்க்குறோம்ல, உண்மைதானே. தொடுறோம், உணர்றோம், பேசுகிறோம், எல்லாம் செய்யறப்போ அது இல்லாமல் அந்த பேசுன்னு சொல்லக்கூடிய அந்த அத்வைத பொருள் இல்லவே இல்லை. அதுவும் இதுவும் 2ம் ஒண்ணுதான். இப்போ அதுக்கு உதாரணம் அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? ராமானுஜாச்சாரியார், ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தை பிரம்மம்னு வச்சுக்குவோம். பக்கத்துல போய் அந்த பிரம்மத்தை எது பிரம்மம்னு கேட்டா எதை நீங்க காட்டுவீங்க? தொட்டு காட்டுங்களேன். எதை தொட்டு காட்டுவீங்க? விழுத தொட்டு காட்டுவீங்க. விழுத தொட்டு காட்டுறப்போ அது ஆலமரம், அது விழுது, அந்த ஆலமரத்தினுடைய விழுது. அதனால அது ஆலமரம் கிடையாது, அது எடுத்துடலாம். சரின்னு எடுத்துட்டோம். இலைய தொட்டு காட்டுங்க, இது ஆலமரம். இலை ஆலமரமா? அதுவும் ஆலமரத்தினுடைய ஒரு பகுதி, அது ஆலமரம் கிடையாது. அப்ப ஆலமரம் இல்லாத எடுத்துட வேண்டியது தானே. அப்படி எடுத்துட்டே போனா கடைசி ஆலமரம் எங்க இருக்கும்? இருக்க வாய்ப்பே இல்லாம போயிடும். இப்படித்தான் உலகமும் இந்த பிரம்மமும் ஒன்றுக்கு ஒன்று பிரிவு கிடைக்குது. அதனால இது விசேஷமா இருக்குது, அதாவது பிரிவு இருக்குது, ஆனாலும் சேர்ந்து இருக்குது. அத்வைதமாக ஒன்றாதான் இருக்குது, ஆனா பிரிவையும் பார்க்கிறோம். அதனால இந்த அத்வைதத்துக்கு ஒரு பேரு கொடுத்தார். என்ன பேரு? விசேஷமான ஒரு அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம். இந்த கருத்து ராமானுஜர் சொன்னது. ஆனா திருஷ்ய விவேகம் நம்ம படிக்கிறோம்ல, அதுல நம்ம 20வது ஸ்லோகத்திலையும் 21 என்ன படிச்சோம்? அஷ்டி பாதி பிரியம் நாம ரூபத்துவம். எத்தனை மொத்தம்? 5ன்னு படிச்சோம். அப்ப அஷ்டிபாதி பிரியம்ங்கிறது பிரம்மம், நாம ரூபத்துவாதி அப்படிங்கிறது உலகம். இதை விட்டு பிரிய முடியாது.
ஸோ இரண்டாக தெரிகிற வரைக்கும் ரெண்டுமே உண்மைன்னு சொல்றேன். இதுல ஒன்றும் பிரிவினை கிடையாது, ரெண்டு பேரும் யாரும் சண்டை போடுறது கிடையாது. அத்வைதத்துக்காரர் என்ன சொல்வாரு, முடிந்த முடிவாகிய அந்த பிரம்மனை கண்ட பிறகு எது இருக்காது, துவைதம் இருக்காது. அது சங்கராச்சாரியர் சொன்னார், நான்ங்கிறது அது அந்த பிரம்மம் தான் நான் அப்படின்னார். அதுக்கு என்ன என்ன நீங்க ப்ரூஃப் பண்ணுவீங்க? எவிடன்ஸ் வேணும். வேதத்தில் சொல்லியிருக்க ஒரு உபனிஷத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா, அப்ப பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, உலகம் எங்க அப்படின்னா ராமானுஜார் வந்தார். அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க சொல்றப்போ அகம் யாரு, பிரம்மம் யாரு, ரெண்டும் வருத. நான் பிரம்மமா இருக்கிறங்கிறப்போ பிரம்மம் என்னவா மாறிடுச்சு, திருஷ்யம். நான் திருக்கு. ஆக திருக்கும் திருஷ்யமும் ரெண்டுமே நான் தாங்கிறப்போ அவர் எத்தனை பார்க்கிறாரு, பார்த்தல. ஆனா இதுல நாம ரூபமான உலகம் அல்ல, அதனால ரெண்டுமே உண்மையான பொருள், சத்தான பொருள். இது யார் சொல்றான்னு பார்த்தோம்னா, கயிற்றுக்குள்ள பாம்பு, அந்த பாம்பு காணாம போயிடுது, கயிறு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை நான் பிரம்மம்னு சொல்லுமா? நான் கயிறு அப்படின்னு அந்த கயிறு சொல்லுமா? அந்த கயிறு எப்ப சொல்லுவோம் நான் கயிறுன்னு? எப்ப சொல்லும்? பாம்பை பார்த்தாதான் நான் பாம்பு இல்லை, நான் கயிறுன்னு. அப்போ அந்நியமா ஏதாவது ஒரு பொருளை பார்த்து அது உண்மை அல்ல, அது அல்ல நான், அது சும்மா தெரியுது, அதனால நான் கயிறு, நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன இருக்கணும்? இன்னொன்னு இருக்கணும். அப்போ இதுவும் அதுவும் இருக்கிறப்போ ஏன் மறுக்கிறீங்க அப்படிங்கிறார் ராமானுஜர். அதனால இதெல்லாம் ஒரு படி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எளிமையா ஒரு விஷயம் சொல்லிட்டார். ஏணியில ஏறீங்க, மாடி மேலே இருக்கு, உங்களால எட்ட முடியாது, 15 அடி இருக்குது. நீங்க மாடிக்கு போறதுக்கு ஒரு ஏணியை வைக்கிறீங்க. ஏணியில ஒரு 14 ஸ்டெப் இருக்குது. எந்த ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிப்பீங்க? 1ல இருந்து 1 2 3ன்னு ஆரம்பிச்சு 14வது ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. அடுத்து இன்னொரு ஸ்டெப் எங்க வைப்பீங்க? மாடியில வச்சிருவீங்க. மாடி வச்ச உடனே இப்ப இந்த ஸ்டெப் எல்லாம் என்ன செய்யலாம்? ஏங்கிய வேணாம்னு சொல்லிடலாமா? அந்த ஸ்டெப்பு தான் இப்ப என்னவா இருக்கு நமக்கு. நாம யாரோ அதை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஸ்டெப்பு நமக்கு உதவி செஞ்சது. அதனாலதான் ராமானுஜர் சொல்றாரு, ஸ்டெப்பு என்பது உண்மையில இல்லை என்றாலும் அதான் நமக்கு உதவி செய்ததுனால அது இருந்துச்சு அப்படின்னா. நிதித்தியாசனம் அப்படின்னு நம்ம திருத்தீச விவேகத்துல படிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலே நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, சிரவணம்னா என்ன? காதால கேட்குது. மனநம்னா மனப்பாடம் பண்றது மனநம் இல்லை. அதை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு பார்த்து உறுதிப்படுத்துறதுன்னா, எங்ககிட்ட கேட்குறீங்க, அது தெளிவா சரியா அப்படின்னு பார்க்கறதுக்காக நீங்க அதை மீண்டும் மீண்டும் அதை நினைவு கூறுறீங்க. மனநம். நிதித்தியாசனம்ன்றது என்ன? இதுதான் அனுபவத்துக்கு கொண்டு வருவதற்காக நிதித்தியாசனம் எப்ப செய்யப்படணும்? மனனத்துக்கு பிறகு. மனனம் என்பது என்ன? வெறும் மனப்பாடம் இல்லை, நல்லா யோசனை பண்ணுங்க. மனனம் என்பது தெளிவது. யாரை பார்த்தா நமக்கு தெளிவு ஏற்படுமோ அவரை பார்த்தா தெளிவு ஏற்படும். யாருக்கு சேவை செய்தால் தெளிவு ஏற்படுமோ அந்த சேவை செய்தால் நமக்கு தெளிவு ஏற்படும் அப்படின்னு
பகவத்கீதையிலே சொல்லியிருக்காரு என்னன்னா, பரிப்பிரஷ்னேன சேவையா, பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. குருவுக்கு பாத சேவை செய்து ஏதாவது ஒரு வகையில் அவர் கூடவே இருந்து அண்டே செய்யணும். பணிவிடை செய்தேன்னா என்ன நடக்கும்? மனது பரிபக்குவம் அடையும். சொல்ற பேச்சு நமக்கு ஏற மாட்டேங்குதுன்னு சொன்னா எதனால ஏற மாட்டேங்குது தெரியுமா? நம்ம மனதுல ஆழ்ந்த சிந்தனையோ கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இல்லை, மனதுல குப்பை இருக்குது. இஎன்டி டாக்டர்கிட்ட போனா என்ன அப்படின்னு கேட்பார், காது சரியா கேட்க மாட்டேங்குது சார். அப்படியா, இங்க வா அப்படின்னு காது சரியா கேட்கலன்னு சொல்லி வாயை தெரியன்னு டாக்டர் போட்டு பார்ப்பாரா? வாய் பார்க்க மாட்டாரு, காரைத்தான் நோண்டுவாரு, டார்ச் போட்டு பார்ப்பாரு, தண்ணியை பீச்சு அடிப்பாரு, கடைசியில் கண்டுபிடிப்பாரு காதில் கேட்க வேண்டிய பகுதி இருக்க வேற ஏதோ சிலது வந்து அடைச்சி கிடக்குது, அதனால கேட்கலையாமா. அப்ப அவர் செய்யறது என்னது? இருக்கிறார். இங்க ஆச்சாரியார் கூப்பிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருவியை வச்சு எடுக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆச்சாரியார் எடுக்கிறது இல்லை, யாரு எடுக்கிறா? நாம தான் நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு எடுக்கணும். அந்த ஏதோ ஒண்ணு பண்றதுங்கிறது அந்த ஆச்சாரியாருக்கு பணிவிடை செய்யணும் இல்லையா? 4 பேர் உட்காந்து பாடம் படிக்கிறாங்க, ஆச்சாரிய சுவாமிஜி உட்கார்ந்து இருக்கார். பாடம் நடத்துங்க சுவாமி அப்படின்னு. இருப்பா, தோட்டகாச்சாரியார் வந்துடட்டும், தோட்டகம் வந்துடட்டும்ன்றார். அவனுக்கு ஏற்கனவே மண்டையில ஏறதில்லை, அவனை போய் கூப்பிடுறீங்க, அவனுக்காக வெயிட் பண்ணணுமா? பாடம் நஷ்டம் ஆகுது அப்படின்னா சுவாமி பார்த்தாரு. இப்போ என்ன செய்யணும்னா, உங்க பார்த்து அவன் வந்தப்ப அப்புறம் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு. சரி, இன்னும் பாடம் நடத்துல. அப்ப ஏன் அவன் வரல? தோட்டக்காரர் ஏன் வரல? அவருக்கு ஒரு பணி, அடுத்த வேலைக்கு அடுத்த சமயத்துல ஆச்சாரியால் உடிச்சு கொள்றதுக்கு துணி இல்லை, அதை துவைக்கிறதுக்கு ஆற்றுக்காக தான் போயிருக்கார், துவைச்சிட்டு இருக்கார், பணிவிடை செய்துட்டு இருக்கார். இவர் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காரு, அவருடைய வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காரு. மனசெல்லாம் எங்க இருக்குது? நான் பாடம் கேட்கல, அவர் நடத்திட்டு இருப்பாரு நேரம் அப்படின்னு. நிதித்தியாசனம் எப்படி நடக்குது பாருங்க. இதான் மனநம் தெளிவு எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. பாடம் நடத்தியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சு காய போட்டு வந்து நின்னார். லேட்டு பாத்தியா கேப்பல, ஏண்டா லேட்டு? நேரம் ஆயிடுச்சு சார். ஏண்டா நேரம் ஆச்சு? லேட் ஆயிடுச்சு சார். 2 ஒண்ணுதான். ஏன் லேட் ஆச்சுல? அப்பெல்லாம் ஒருத்தர் சொல்லுவார், ஏண்டா லேட்டுனா? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். பஞ்சர் ஆயிடுச்சா? சரி போ. அப்புறம் இன்னொருத்த வந்தா லேட்டா, உனக்கு ஏண்டா லேட்டு? எனக்கும் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். எப்படிடா 2 ஒரே மாதிரி பஞ்சர் ஆகணும்? இன்னொருத்த வந்தான், நீ ஏண்டா லேட்டு? எனக்கும் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். என்னன்னா ஆகுனா, 3 பேரும் ஒரே சைக்கிள்ல வந்தோம் சார். அதான் 3 பேரும் ஒரே கதையை சொல்றாங்க. அது மாதிரி இவர் லேட்டா வந்தாரு, ஏண்டா லேட்டா வந்தேன்னு சார் கேட்கல ஆச்சாரியார். தெரியும் இருக்குன்னு, போய் உட்காரு அப்படின்னு சொல்லணும் பாடம் கேட்கறதுக்கு. நான் கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு, இந்த மிச்ச பகுதியை நீ எடு உட்கார் அப்படின்னு ஆச்சாரிய ஸ்தானத்துல அவனும் உட்கார வச்சு. மற்ற சிஷியர்கள்லாம் யோசிக்கிறாங்க, இவன் படிக்க கூட இல்லை, இவனை உட்காந்து மற்ற பாடம் எடுக்க சொல்றாரு அப்படின்னு. அவன் உட்காந்தா, சுவாமி நானா எடுக்கணும் அப்படின்னு. ஆமா முடியுமா? முடியும், எடு பார்த்தாரு. அப்படியே சொல்றார் கண்டினியூவா. அவர் சொன்ன விட்டதில் இருந்து மிச்சத்தை சொல்றார். எப்படிங்க வந்துச்சு அந்த தெளிவும் அந்த அறிவும்? இவருக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்ததுன்னா, நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புல நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அது ஐக்கியம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய சம்பவங்கள் பாவனைகள் எல்லாம் உங்களுக்கு தானா வந்துடும். ஆழ்வார்கள்ல சில மகான்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் கூட வரும். நீங்க இன்ட்ரெஸ்டா ஒரு சினிமா படம் பாக்குறீங்கன்னு வையுங்க, இல்ல ஃபுட்பால் மேட்ச் ஒண்ணு பாக்குறீங்கன்னு வையுங்க, அதுல ஒன்றி போயிட்டீங்கன்னா இந்த நிதித்தியாசனம், இந்த சமாதித்துவம் வரும் நமக்கு. எப்படிங்கிறீங்க? ஃபுட்பால் மேட்ச் பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கோல் போடுறதுக்கு பந்தை நீட்டிட்டே போறாரு,
நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. 11, 11, 22 பேர்ல எதிர்கட்சி 11, 11 ஒருத்தன் மட்டும் அந்த பால் அடிச்சுப்பா, அவன் நல்லா விளையாடுற ஆளு. அதனால நம்மகிட்ட கவனம் எங்க போச்சு? அந்த பையனே போச்சு. அந்த பையன் உங்க சொந்தக்காரனா, இது பிரியமானவனா, இல்லை ஏதாவது காசு கொடுத்துருக்கோமா? ஒன்றும் இல்லை. அந்த பையன் யாருன்னு கூட தெரியாது, அவன் முகம் கூட பார்க்க மாட்டான். ஏன்? எதை பார்த்துட்டு இருக்கான் அந்த பையனை பாரு. அந்த பையன் என்ன விளையாட்டு விளையாடுறான்னா ஃபுட்பால். அதனால இவங்க பார்க்கறது பையனும் இல்லை, ஃபுட்டும் பாலும். லாகவம் பந்து எப்படி எப்படி போகுது, அந்த கால் எப்படி எப்படி நகட்டுது அப்படி பார்க்குது. ஆக மொத்த உருவமும் போய் காலும் பந்தும் தான் பார்க்குது. இந்த அளவுக்கு அவருடைய மைண்ட் அங்கே ஐக்கியமாயிடுச்சு. இப்போ முதல்ல இருந்து எப்படி ஐக்கியமாச்சு என்ற சிந்தனை தான் போயிடுச்சு, அனிச்சை செய்யலாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 15 அடி தூரத்துல நின்று ஓய்ந்து ஒரு உடை உரைச்சான். எல்லாரும் கூட்டம் கோன்னு கத்துனான். பக்கத்துல ஏன் சார் என்ன உரைக்கிறேங்கிறான். ஐயோ சாரி உங்களை உரைச்சிட்டேன் நான். அவன் அந்த பண்டை உரைச்சான், இவன் பக்கத்துல இருக்கிறவன் உரைச்சான். அப்படியே அவன் விளையாடுற மாதிரி ஆயிட்டான்னு எல்லாம் இல்லை, அந்த விளையாடுறவனும் இவன் தான். பார்த்துட்டே இருந்து இவன் தான் விளையாண்டான். பந்து போக போக உரைக்கிறப்ப இவனும் கால் எடுத்து உரைச்சிடுறான். அவ்வளவுதான். நீங்க என்ன பாருங்க, கனவு கண்டுட்டு இருக்கிறப்ப பயங்கரமா யாரோ தொடச்சிருப்ப ஓடுனீங்கன்னு வைங்க, கொஞ்சம் நேரத்தில் கனவு முடிஞ்சு போச்சு. உங்களை எழுப்பினா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? உண்மையிலேயே ஓடுனீங்க, ஏன் மூச்சு வாங்குது? கனவுல ஓடுனதுக்கு சரீரத்துல மூச்சு வாங்குது. வாங்கும். நீங்க எல்லாம் பாருங்க, அந்த பயம் இருக்கும். பயந்த சுபாவத்துல கனவு பார்த்தீங்கன்னா மலாரம் எந்திரிச்சு உட்காந்து பயந்துக்க, என்ன பயந்துட்டியா, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை ஒரு கெட்ட கனவு, அதான் பயந்துட்டேன்னு. எதுக்கு? கனவுல இருந்து ஜாகிரதையில வந்தும் கூட அந்த தொடர்பு விட மாட்டேங்குது. நாம 3 சரீரத்துல இருக்கோம். இந்த சரீரம் கொஞ்ச நேரம், சூக்ஷ்ம சரீரத்துல கொஞ்ச நேரம், காரண சரீரத்துல கொஞ்ச நேரம். தூங்க போனா யாரு டைரக்டா காரண சரீரத்துல போவீங்க? அதாவது சுசுப்தி. தூங்கினா அங்கதான் போகணும். ஜாகிரதையில இருந்து சொப்பனத்திலேயே ரவுண்ட் அடிக்க கூடாது. அப்போ அந்த தூக்கம் நம்ம களைப்பை போக்காது. அதனாலதான் அங்க அந்த சிஷ்யரு தன்னுடைய அறிவெல்லாம் பெற்ற பிறகு அந்த குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்ற. 8 ஸ்லோகத்துல 4 வழியில வெண்பான்னு சொல்லுவோம் நாம, சமஸ்கிருதத்துல அதை எழுதி அப்படியே அதை படிச்சு குருவிட்ட அர்ப்பணம் பண்ற. அந்த ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராகத்துல பாடுவாங்க. நாம ட்ரெடிஷனலா பாடுற பாட்டு ராமகிருஷ்ண மட்டன் மிஷன் எல்லா இடத்துலையும் இதே ராகத்துல பாடுவாங்க. அதை பாடுறோம். ஒரு வரி நான் பாடுவேன், அதை ஸ்டைல நீங்க பிக்கப் பண்ணிட்டு சேர்ந்து பாடிடலாம். विदिता किल शास्त्र सुधा जलते महितोपनिषद गतितार्थ निठे हृदये कलये विमलं शरणं भव शंकर देशिकमे शरणं करुणावरुणालय पालय मां भव सागर दुःख विदूनघृतं रसया किल दर्शन तत्त्वविदं भव शंकर देशिक मे शरणं भवता जनता सुयिता भविता निज बोध विचारण चारुमते कलयेश्वर जीव विके विदं भव शंकर देशिक मे शरणं भव भवानी चिमे निजराम समजायत चेतसि कौतुकिता
मम वारय मोह महाजलजिम्बव शङ्कर देशिक सुकृते धिकृते बहुशा भवतो भविका समदर्शन लालसता अजिदीनमिमं परिपालय मां भव शङ्कर देशिक मे शरणं जगदीमविदोङ्करिदाकृतयो विशरन्ति महामहसज्जलता अहिमां चुरिवात्र विभाषि कुरो भव शङ्कर देशिक मे शरणं कुरो पुङ्गव पुङ्गवजेनते समदामयतां नहि गोपीसुधे शरणागतवचलतत्वनिधे भव शङ्कर देशिक मे शरणं विजितान्नमया विशदैककला न च किञ्चन काञ्चन मस्ति गुरो धृतमेव विदेहि कृपां सहजां भव शङ्कर देशिक मे शरणं भव शङ्कर देशिक मे शरणं भव शङ्कर देशिक मे शरणम् நம்ம நூல்களில் பிரகரண நூல்களில் என்னென்ன படிக்கிறோமோ அது வெறும் எழுத்தோ ஒரு கதையோ அல்ல, எல்லாருமே அனுபவத்தில் கொண்டு வந்த பாடங்கள் தான் இது. முடியும், நம்மாலும் முடியும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது ஒரு இடத்துல. இப்போ பையக்குள்ள ஏதோ தொலாவுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் அப்படிதான் பைக்குள்ள தொலாவுனாங்க. ஒரு 300 ரூபா எங்கே வச்சேன்னு தெரியல, பைக்குள்ளதான் வச்சேன் காணோம் அப்படின்னு தொலாவுறதுக்காக தேடுறாங்க, கிடைக்கல. எங்கே வச்சேன், அங்கே வச்சுருப்பேனோ அப்படின்னு அப்படியே பைய போட்டு மேலே மாடியில் போய் அங்கே சுற்றி பார்க்குறாங்க, கிடைக்கல. எங்கேயாவது விட்டுட்டேனோ அப்படின்னு. அந்த நேரத்தில் கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பேசினா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, இல்ல அப்படின்ட்டு. இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? அவங்க எப்படி இருக்காங்க? 300 ரூபா வேணும், அது எங்க வச்சேன்னு தெரியணும். அவங்க முகம் பார்க்கணும், கண்களை பார்க்கணும், யாரையும் கண்டுக்கொள்ள. டைம் ஏதாவது எங்கேயோ போகிறாங்க, அது கிடைச்சாதான் போக முடியும். அங்கே போயிட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி என் பதவிக்கே இருக்க, இதுதான் நம்ம இது கிடைக்கும் அப்படின்னா, இதுதான் நம்ம அது வச்சு ஞாபகம் எனக்கு காணாமே அப்படின்னு. பைய வந்தா அப்படின்னா அந்த அம்மா உட்காந்து மடியில் பைய வச்சுது, அவன் என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்றதுக்கு அங்கங்கே போயிட்டே இருக்கு. இது பையக்குள்ள ஒவ்வொன்றா வெளியே எடுத்து ஒவ்வொரு நோட்டு புக்கு எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்க்குறப்போ இது ஒரு புஸ்தகம், அது ஒரு புஸ்தகம், 2 புஸ்தகத்துக்கும் இடையில சிக்கிட்டு அதை ஒட்டிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் இந்தா சரி கிடைச்சிச்சு, இங்கே தான் இருக்குது, இந்தான்னு கொடுத்தான். அவங்க மேலே தேட போனவங்க கீழே வந்துட்டு அதான் தேடுறா உக்காந்துட்டாங்க. முதல்ல தேடுறதுக்காக ஒரு படபட போல அந்த பதிவு வைப்போம், கிடைக்கணுன்ற ஒரு எண்ணம், அந்த ஆவல் இருந்துதோ அந்த முகம் அப்படியே மாறிடுச்சு. கிடைச்சிருச்சுன்னா பேசாம உட்காந்து எல்லாரையும் சீத்த முகத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ யார் என்ன சொன்னாலும் கேட்குது, அப்படியா சரின்னு. இது என்னது, இதுக்கு முன்னாடி இருந்தது என்னது புரியுதா? இப்போ நாம அந்த 300 ரூபா தொலைஞ்ச பிறகு தேடுறதுக்காக தவிச்சோம் பாருங்க. இந்த தவிப்பு நாம நினைக்கிற திருக்கு வேணும்னு கேட்கிற அந்த விஷயத்துல இருக்கா? இல்ல, கிடைச்சா கிடைக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அந்த தவிப்பு வரல, ஏன்னா அது இப்பவே உடனே வேணும் என்ற அந்த அவஸ்தை இல்லை. கிடைச்ச உடனே என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு நிம்மதி, என்ன ஒரு அமைதி. முகம்
அப்படியே உட்காந்துட்டாங்க கம்முன்னு. அந்த முகமே மாறி போச்சு. ஏன்னா எது கிடைக்குது? இழந்தது கிடைக்குது. இப்ப நம்ம இழந்துட்டோம், அது கிடைக்கணும்னு துணியால் தான் நம்மகிட்ட இல்லை. ஆனா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை கூட்டங்களாலும் போட்டு மீட்டிங் போட்டு பேசிட்டே இருப்போம். எப்படிலாம் தேடலாம்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேன்ட்டு போவோம். இப்ப இருந்து ஆரம்பிக்க வேண்டியதானே? செய்ய மாட்டோம். இதைத்தான் சொல்றது முமுட்சுத்துவம். அந்த வேகம், அந்த தவிப்பு அது இருந்ததுன்னா நாமளும் இதே மாதிரி தேடுற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். இதைத்தான் சொன்னார். சிரவணம் பண்ண விஷயத்த மனனம் பண்ணி தெளிந்த பிறகு அதை நிதித்தியாசனம் பண்றதுக்காக தான் இதை செய்யணும்னார். நம்முடைய அஷ்டி பாஜி பிரியம் அப்படிங்கிற அந்த மூணும் சச்சிதானந்தம்னு நாம படித்தோம். அதோட எது சேர்ந்தது? நாம ரூபம் என்கிற பிரகிருதி முக்குணம் கொண்ட இந்த உலகம் கலந்தது. இதுவே நாம ரூபே உபேக்ஷையே, அந்த சுலகத்தில் சொல்லப்பட்ட வாக்கியம் இது. உபேக்ஷையே அப்படின்னா உதாசீனம். போன தடவை படித்தோம். நெக்லெக்ட் பண்ணணும். எதை? ஆமா, எதை நம்ம நிச்சயமா மனதில் வைக்கணும்? தத் பரக. தத் பரகன்னா தத் ஏவம் பரம், பொருட்படுத்த வேண்டிய வஸ்து எது? தத்பரம், அது மட்டும்தான். தத்பரசிய பாவம் தாத்பரியம். தாத்பரியம்னா பொருள்படுத்துவது, பொழிப்புரை அப்படின்னு சொல்றோம். திருக்குறள் எழுதிட்டு கீழே பொழிப்புரைன்னு போடுவாங்க. சமஸ்கிருதம் படித்தவங்களும் தாத்பரியம்னு போடுவாங்க. தாத்பரியம்னா அதுக்கு உள்ள உண்மையான கருத்து. அது என்ன உண்மையான கருத்து, பொய்யான கருத்து? ரெண்டு கருத்து இருக்கா? இருக்கு. லிட்டரல் மீனிங் ஒன்று சொன்னா அப்படியே எடுத்துக்கொள்றது. இன்னர் மீனிங், தி ஐடியா பிஹைண்ட் இட், அதுதான் என்னது? தாத்பரியம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய குருகுல மாணவர்கள் தாத்பரியத்தை செய்ய மாட்டாங்க, லிட்டரல் மீனிங்கத்தான் செய்வாங்க. இது டேபிள். இந்த டேபிள் மேல ஒரு டப்பா வச்சிருக்கிறேன். அந்த டப்பா மேல ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். இது டேபிள். டேபிள் மேல என்ன இருக்கு? ஒரு டப்பா இருக்கு. டப்பா மேல என்ன இருக்கு? ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு. தூரத்தில் உட்காந்து இருக்கேன் நான். இந்த தண்ணி பாட்டில் விழுந்து நினைக்கிறேன். என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தண்ணி அந்த தண்ணியை கீழே வைன்னு. அதை அந்த தண்ணியை வச்சு டேபிள் கட்டில கீழே வச்சுட்டேன். நீங்க சொன்னீங்களா டேபிள் மேல தண்ணி? அந்த தண்ணி டம்ளரை கீழே வைங்கன்னு சொன்னீங்க. கீழே என்னது? இமீடியட் நெக்ஸ்ட் டேபிள்ல வைன்னு அர்த்தம். அதை கீழே வைன்னா அதை எடுத்து கீழே எது? கீழே என்ன எது? தரேன். அவன் என்னது? அதை எடுத்து கீழே வச்சு இன்னொரு மீனிங் எது? டேபிள் மேல வைக்கிறது. இன்னொரு பையன் இருந்தான், புதுசு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா பெயிண்டர் வந்து தான் செய்யணுமா ஒயிட் வாஷ் பண்றதுக்கு, நீங்களும் கற்றுக்குங்கடா அப்படின்ட்டு சுண்ணம் எடுத்து தண்ணியில கலந்து பிரஷையும் கொடுத்து அதா சோத்துல அப்படின்னு சரின்னு அவன் எடுத்து அடிச்சிட்டு இருந்தான். நல்லா அடிக்கிறான் தான். ஆனா என்ன பண்ணா, பிரஷை எடுத்து அந்த இதுல சோப் முக்கி அதை அடிச்சிட்டு இருந்தான். கொஞ்சம் தீண்டவன்னு என்ன செய்யணும்? தீண்டு நிற்கணும். அடிச்சுட்டே இருக்கிறான். பிரஷன் ஆகும், போயிடும். ஏய் இப்படி அடிக்க கூடாதா, முக்கி முக்கி அடிக்கடான்னா சரியா அப்படின்ட்டு இப்படி போட்டு முக்கி அவங்க முக்கி அடிக்கிறான். என்னடா பண்றா? நீங்க முக்கி அடிக்க சொன்னீங்க, என்னடா இப்படி பொழுது முக்கி அடிக்க சொன்னீங்க, ஒரே முக்கினாதான் அடிக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் குருகுலத்துல வாழ்ந்திருக்கான். அப்பதான் தெரிஞ்சுது சங்கராச்சாரியா எதுக்கு லிட்டரல் மீனிங் இன்னும் மீனிங் எல்லாம் சொல்றாரு
ஏன் விஷயத்தை அப்படி டீப்பா பேசுறாரு? தத்துவமசி அப்படிங்கிறதுக்கு 3 வார்த்தை தான். இது பொய் புரியாதா? நீ தான் அது என்ன, ஆமா அதான் நான் சொல்லி போக வேண்டியதானே. அதுன்னா எது, நீன்னா எது, அப்படி இன்னும் வியாபாரியா இவ்வளவு பெரிய புக்கா பண்ணியிருக்காரு. பிரம்மசூத்திரம் அது இன்னும் கொட்டேஷன் எல்லாம் கொடுத்து இப்ப பாருங்க லிட்டரல் மீனிங் அதுவும் அதைத்தான் இங்க சொல்றார். தத் பரஸ்ய பாவம் தாத்பரியம். தத் வஸ்துவான நிதித்தியாசன முயற்சியில் முக்கிய பொருளாகும். நிதித்தியாசனம் பண்ணணும்னா இந்த தத்து தான் முக்கியமானது. அதாவது அஷ்டி பாதி பிரியம் நாம ரூபத்துல எதை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும்? அஷ்டி பாதி பிரியத்தை. தத் பரக சன்னு தத் பிரம்மைவ தத் பரம்ச. தத் பரமாகிய சச்சிதானந்த வஸ்து மட்டுமே தாத்பரியம். அதுதான் நமக்கு பொருள். மற்ற ரெண்டும் உதாசீனம் பண்ண வேண்டியது அப்படின்னார். அதைத்தான் சமாதிம் சிந்தித்து இருத்தல். பயிற்சி இதுதான். குறிப்பிட்ட கருத்திலேயே ஒன்றி இருத்தல். ஃபுட்பால் விளையாடுறப்போ என்ன கருத்து? ஃபுட்பாலுடைய எண்டு என்னது? கோல் போடுறது. அதுலதான் குறிப்பா இருக்கணும்னு சொல்றார். சம்பந்தம் இல்லாத சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது. இயன்றவரை தியான நிலையில் இருப்பது, சிந்தித்து இருப்பது நலம். அதை சொல்றார். தியானத்தில் இருந்து சிந்திக்கும் போது சிந்தனை போக்கு சிதறாமல் குறியாக முனைப்பட்டு நிற்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம், இப்போ இந்த ஒண்ணு சொன்னா இன்னொன்னு நினைக்கிற மாதிரி நமக்கு தெரியாமலேயே நினைக்கக்கூடியது ஒண்ணு. தியானம் நம்ம இப்ப பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து தியானம் பண்ணப்போ தியானம் எதை பண்றது எதை தியானம் பண்றதுலாம் சொல்ல மாட்டோம். இப்ப எவ்வளவு நேரம் தியானம் பண்ணலாம்? சும்மா உதாரணமா சொல்லுங்க, எவ்வளவு நேரம் பண்ணலாம்? இல்ல இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி ஏதாவது பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு தியானம் பண்ண சொல்றோம்னு வைங்க. எவ்வளவு நிமிஷம் பண்ணலாம் நம்ம? எவ்வளவு நிமிஷம்? 10 நிமிஷம். சரி, இப்போ எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி 10 நிமிஷம் தியானம் பண்ணுவோம்ட்டு உக்காந்துட்டோம். நாங்க தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். 10 நிமிஷம் உக்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். எதை தியானம் பண்றது, எப்படி தியானம் பண்றது, எதை சிந்திக்கிறது ஒன்றும் தெரியாது. ஆனா 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டோம்னா தியானம் பண்ணினீங்களா? பண்ணோம்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? இங்க கரிகாரம் இருக்கு. எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சுவாமி 10 நிமிஷம் தியானம் பண்ண சொல்லியிருக்காருன்ட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் உட்காந்து அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆன மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆகிருக்குமோ அப்படின்னு இப்படியே பார்ப்பாங்க ஓரக்கண்ணால. அது இன்னும் ஆகலை அப்படின்னு. 10 நிமிஷம் ஆச்சுன்னா நான் சிக்னல் கொடுப்பேன். அந்த சிக்னல் என்ன தெரியுமா? அசௌத்தவமா சௌத்தமயங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நடத்துறப்ப இந்த 10 நிமிஷம் தியானம் எனக்கு அந்த இடத்துல இருக்கும். அவங்க உட்காந்தே இருப்பாங்க. மெல்ல என்ன பார்ப்பாங்க, இன்னும் சாமி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் அசௌத்தமா சொல்லி எந்திரிச்சு உட்காந்து எல்லாரும் தியானம் பண்ணினீங்களா? பண்ணு. என்ன தியானம் பண்ணினீங்க அப்படின்னு கேட்டா நான் கிருஷ்ணரை பண்ணேன், நான் அதை பண்ணேன்னு சொல்லுவாங்க. உண்மை அதல்ல. எதை தியானம் பண்ணாங்க? நேரத்தை. 10 நிமிஷத்தை தான் தியானம் பண்ணாங்க. எதை தியானம் பண்ணணும்? அதான் நான் இருக்கேன்ல, 10 நிமிஷம் பண்ண சொல்லுவேன்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டைம்லாம் பார்க்கக்கூடாது, டயத்தை கடந்து போயிடணும். அசௌத்தமா சர்க்கமே நான் சொன்னா அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடுச்சா அப்படியே கேட்கணும் நீங்க. அதை விட்டு 10 நிமிஷம் போகவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு எதுலாம் சிந்தனை ஜாஸ்தி இருக்குது? டயத்துல தான். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இயன்றவரை தியான நிலையில் இருந்து சிந்திப்பது நலம். எதை தியானிக்கிறீங்களோ அதை சிந்தனை பண்ணணும். ஏற்ற அவகாசம். எப்ப தியானம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, மத்தியானத்துல, இரவுல அப்படிலாம் சொல்றோம்ல. அப்படிலாம் இல்லை. எப்படிங்க எப்பவுமே செய்ய முடியும்? அதுக்கு இவரே வழி சொல்றார். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தெரியுது. எப்படி கேட்டோம்ல சிரவணம், அது சிந்திச்சுட்டே போறப்பெல்லாம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? காதுல ஒலித்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல,
ரீங்காரம். எதை கேட்டோமோ அது காலையில் ஒழித்து கொண்டே இருக்கணும். அப்ப நீங்க நடந்து போறீங்கன்னா அப்படிதான். பஸ்ல உட்காந்து இருக்கீங்க, பஸ்ஸை போய் கோயம்புத்தூர்ல சேர மட்டும் உங்களுக்கு என்ன வேலை? படம் பார்க்குற வேலை வெளியில. அது என்னாச்சு இது என்னாச்சு இல்லையா? பக்கத்துல வந்து உக்காந்தவொடனே இப்படியே பார்ப்பாங்க, உங்களுக்கு எந்த ஊருங்க? சம்பவத்துக்கு போகுது, வேற விஷயத்துக்கு போகுது, ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. பேச்சு என்ன வேணும்? பேசினாதான் இல்லை இதைத்தான் செய்யணுன்றாரு. அப்போதெல்லாம் இப்படி பஸ் பயணத்தின் போது, வரிசையில் இருக்கும்போது, காத்திருக்கும் போது, எங்க ரேஷன் கடையில் காத்துட்டு இருக்கிற மண்ணெண்ணெய் வாங்க கியூ அங்கே நிற்குது, அங்கே எத்தனை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? எப்பலாம் மண்ணெண்ணெய் நமக்கு வரும் அப்படி பார்க்காதீங்க. இவன் நம்முடைய வேலை காத்திருங்க. பூங்காவில் தனித்து இருக்கும் போது, படுத்து ஓய்வு எடுக்கும் போது, படுத்திருக்கோம் தூக்கம் வராது, பிறந்து படுப்போம். அப்போ இது மாதிரி சிந்திங்க. எவ்வளோப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அவ்வப்போதெல்லாம் நிதித்தியாசனம் செய். அதைத்தான் இங்க சொன்னார். சவிகல்ப சமாதி அப்படின்னா இதுதான். சமாதியும் சர்வரா குறியார். எப்பவுமே இடைவிடாது முடிந்த வரையில் இந்த தியானத்துல, இந்த நிதித்தியாசனத்தில் நிர்விகல்ப சமாதின்னா என்ன? என்னமே இல்லாமல் இருக்கிறதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நிர்விகல்ப சமாதி என்பது எண்ணங்களே இல்லாத நிலை அல்ல. எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். எழுகின்ற எண்ணங்களை எழவிட்டு ஓய விடுவதும் அல்ல, எண்ணங்கள் ஓய போவதும் இல்லை. நிர்விகல்பமானவன் நான் என்கின்ற உருவத்துடன் இருப்பான். நிர்விகல்பம்னா இருக்குன்னு சொல்றோம்ல, அதை மட்டும் அவனாய் இருப்பான். என்னங்க அது பாட்டுக்கு இருக்கும், ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அது எப்போ நமக்கு கிடைக்குது? டெய்லி எண்ணங்கள் இல்லாம, மனம் வேலை செய்யாம, புத்தியும் வேலை செய்யாம, பிராணம் வேலை செய்யாம, சரீரம் கூட வேலை செய்யாம டெய்லி ஒரு நேரம் நமக்கு கிடைக்கும். அது எப்போ? தூங்குறப்ப யாருக்கா? எல்லாம் இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாங்க. அப்ப நாம மட்டும்தான் இருக்கோம். அப்படி நாம மட்டும் இருந்தா நமக்கு என்ன ஆகுது? இவங்கெல்லாம் இல்லைன்னு வைங்க, நாம மட்டும் இருந்தா நமக்கு என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகலையா? நீங்க நாம மட்டும் இருக்கிறது தூங்க போறீங்களா? என்ன சொல்லிட்டு போய் தூங்குறீங்க? அதுவும் தெரியாதா? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்றீங்களா? ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க. அப்போ இவங்கெல்லாம் இருந்தா நமக்கு என்ன ஆகுது? தொந்தரவு ஆகுது. இவங்கெல்லாம் இல்லைன்னா சுகமாகுது. யாரும் அப்பாடா அப்படின்னு போய் உட்காடுறோம். அப்போ இவங்க இருக்கிற நமக்கு எவ்வளவு தொந்தரவு. இவங்க வரும் நம்ம மல்லி கட்டிட்டு இருக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்றார். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், திருப்படிங்கிறது இதுதான் என்கிற மூன்று இருக்கும் நிலை சவிகல்பம். அதான் சவிகல்பம். இந்த மூன்று நம்மகிட்ட இருக்கு. அந்த மூன்றும் நானே என்று இருப்பது நிர்விகல்பம். அறிவுன்ற பொருள் எது? அறிவான். அறிபவன் யாரு? அவன்தான். அறிவு அறிவான். இன்னொரு பொருளே கிடையாது. அதுதான் இங்க சொல்றார். குருவிடமிருந்து கேட்டு கேட்டதில் ஏற்படும் குழப்பங்களை தீர்த்து கொண்டு இனி சந்தேகம் ஏதும் இல்லை என்றான பிறகு என்ன செய்யணும்? நிதித்தியாசனம் செய்வது அவசியம். இப்ப நிதித்தியாசனம் எப்ப செய்யணும்? அதனாலதான் உங்களை கேள்வி கேட்க சொல்லணும். சந்தேகமே இருக்கக்கூடாது. எந்த விஷயம் சொன்னாலும் சந்தேகம் இருக்கக்கூடாது, இல்லையா? பஞ்சபூதம் என்ன எது? இது ஒரு கேள்வி. பஞ்சபூதம் தெரியுமா என்னன்னு? ஆமா. பஞ்சேந்திரியம்னா தெரியல. சரி, அந்த கரணம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது என்ன? அதுக்கு பேரு அந்த கரணம். சரி, எத்தனை சரீரம் இருக்கு?
என்ன? சரி, ஸ்தூல சரீரம் என்ன? சரி, சூக்ஷ்ம சரீரம்னா கர்மேந்திரியங்கள் தான் என்னது? கர்மேந்திரியங்கள் தான் கண்ணு காது மூக்கு கிடையாது. பொறிகள் பிராணனோட சேர்ந்து பொறிகள் வேலை செய்யறப்போ என்ன பேரு? பிராணனோட அந்த கண்ணன் சேர்ந்து வேலை செய்யறப்ப என்ன பேரு? இதெல்லாம் தெரியணும். இதுதான் தெளிவுங்கிறது. எத்தனை உடம்பு நமக்கு? 3 சரீரம் சொல்றீங்க. எத்தனை சட்டை நமக்கு? என்னென்ன சட்டை? பனியன் 1, மேல சட்டை 1, கோட்டு 1, இப்படியா 5 சட்டை இருக்கு. என்னென்ன சட்டை சொல்லுங்க. யாரு முதல்லயே? பிராணமய கோஷமா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், கடைசி ஆனந்தமய கோஷம். இத்தனையும் போய் நம்ம வச்சிருக்கோம். நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு நம்பிக்கை தெரியல. நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. ஒரு ஆளை வச்சிருக்காங்க கணக்கரை. எங்கெங்கப்பா நம்ம சொத்து இருக்கு, எவ்வளோப்பா இருக்கு, எவ்வளோப்பா சேர்ந்து இருக்குன்னு பார்க்குறது. அது மாதிரி நம்மகிட்டயே இருக்குது இத்தனை. இதை வச்சுத்தான் நம்ம ஆண்டுட்டு இருக்கிறோம். எதை ஆண்டுட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தை யார் படைச்சா? இறைவன் படைத்தார். இறைவன் எங்க இருக்கிறாரு? நாம படைச்சதுல இறைவன் இருக்கிறாரு. இறைவன் படைச்சதுல நாம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். பாட்டி பாடியிருக்காங்களா? இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படைத்த பொருள்களில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான். நீங்க தான் கோயில் கட்டினீங்க, நீங்க தான் தவறிட்ட போய் சிலையை கட்ட சொன்னீங்க, அடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் ஐயர்கள்லாம் கூப்பிட்டு கும்பாபிஷேகம் பண்ணி உள்ள வச்சீங்க. உள்ள யாரு? பெருமாள். உள்ள யாரு? சிவன். நீங்க தான் படிச்சு உள்ள வச்சிருக்கீங்க. அவர் இப்ப வாழ்றாரா இல்லையா? அங்க வாழ்றாரு. பாருங்க, நாம படைச்சது அவர் வாழ்றாரு. அவர் படைச்ச உலகத்துல நாம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். நமக்குன்னு தனியா ஒரு கருவியும் இருக்கு, தனியா வெளியிலையும் ஒரு கருவி இருக்கு. இதைத்தான் அடுத்த சுலகத்துல பார்க்க போறோம். அகம் ஒண்ணு, புறம் ஒண்ணு. அகம்னா நாம, புறம்னா ஈஸ்வரன் உலகத்தில் இருக்கக்கூடியது. அதை சொல்ல போறார். அதனாலதான் இங்க சொன்னாரு, குழப்பங்களை தீர்த்து கொண்டு சந்தேகம் ஏதுமில்லை என்ற பிறகுதான் நிதித்தியாசனம் பண்ணணும். எல்லாம் தெரிந்து கொண்டாயிற்றே, பின் எதற்கு நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் சூத்திரமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள் இருக்கு. ஆனா திரிக் திரிசிய விவேகத்துல அதை பயன்படுத்தணும். கற்கனர், கசடாக கற்கனர். அப்புறம் என்ன சொன்னாரு? கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறளை என்னென்ன கொண்டு வரலாம் நம்ம திரிக் திரிசிய விவேகத்திலிருந்து? ஆமல்ல, கற்க அப்படின்னா சிரவணம், சிரவணம் பண்ணுங்க. கசடாக கற்க, மனநம். அதுல குரல் இருக்கக்கூடாது, தெரியணும்ல. அதனால குற்றம் இல்லாமல் கற்றுக்கொள். எது எப்படி இருக்குன்னு கற்ற பின்ன அதை நம்ம பயிற்சி செய்யணும் இல்லையா? அதான் நிற்கிறதுக்கு தக. நீ கற்ற பிரகாரம் தெளிந்த பிறகு அது பிரகாரம் நின்று பழகு. இத வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு, வார்த்தை தான் மாறி இருக்கு. அவரு இந்த திருக்குறள்ல சிரவணம், மனநம், நிதித்தியாசனம்னு போட்டிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இதை அவர் தமிழே எழுதியிருக்கார். புத்தி தெளிந்து விடுகிறது. புத்தி நமக்கு நல்லா தெரியும். இப்ப படிச்சதெல்லாம் புத்தி தெளிவுல புரிஞ்சிருச்சு. ஆனால் மனம் பழைய பெருங்காய டப்பாவா இருக்கு. அப்படின்னா என்னது? மனசு வசப்படல, பெருங்காயம் காலி ஆயிடுச்சு. அந்த டப்பாவில் இருக்கிற
வாசனை போக மாட்டேங்குது. சாஸ்திரங்களை மெத்தப்படுத்த பண்டிதர்கள் கூட சுபாவம் காரணமாக கோபம், துக்கம், பொறாமை, பயம், அருவருப்பு இதெல்லாம் திடீர்னு வரதான் செய்யுது. யார் யாருக்கு வருது? எவ்வளவு படித்த பண்டிதர்களுக்கு அந்த காலத்துல ரிஷிகளுக்கே வந்திருக்கு. நம்ம படிக்கிறோம்ல, ஆனா அவங்கள நம்ம ஒன்றும் சொல்றது. ஆனா அவங்க ரிஷிகள் தான். ஏன்னா அந்த வாசனை போடல. ரொம்ப கோபமா வரக்கூடியது 2 ரிஷி இருக்காங்க. யார் யாரு? துர்வாச ஒருத்தர். 2 பேரும் உங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? சாமி கொஞ்சம் இருங்க சாமி, நான் முதல்ல ராமேஸ்வரநாதன் சாமியை கூட்டிவாரு அப்படியா? இல்லைங்க பாருங்க, எந்த சுவாமி ரிஷிகள் வந்தாலும் பாரு, எந்த கேள்வி கேட்டாலும் பேச கூகுள் எடுத்துடுவேன். செல் எடுத்து என்ன கேள்வி கேட்குவீங்க? இதான் அவர் யோசனை பண்ணுவார், எப்படி இந்த டப்பாக்குள்ள நீ அதெல்லாம் வச்ச? அப்பெல்லாம் அவருக்கு தெரியாது. ஒருத்தருக்கு கோபம், அவருக்கு நிறைய கோபம் வரும். மூக்கு மேல கோபங்கிறது விஸ்வாமித்திரருக்கு. யோசிக்கவே மாட்டாரு. கமண்டக்கா தண்ணி நிறைய வச்சிருப்பாரு. என்ன இப்படி பண்றேன்? உடனே ஊத்துவாரு, மந்திரம் சொல்லுவாரு, போ அப்படின்ட்டு. அப்புறம் யோசிப்பார், சேவனுக்கு தெரியாம பண்ணிட்டேன்னு. ஆனா சொன்னதுதான், வந்ததுதான்டுவார். அப்புறம் பரிகாரம் வேலை செய்யும். இதான் கடைசி மட்டும் வந்துட்டே இருக்கும். இது எதை காட்டுதுங்க? புத்திக்கு தெரிஞ்சத மனம் வசப்படாமல் இருக்கிறத காட்டுது. சோதன மனத்தால் தெரிந்து கொண்ட விஷயத்தின் மீது சிந்தனையை செலுத்த வேண்டும். சிரவணம் செய்ததுனால தெரிஞ்ச அந்த விஷயத்து மேல நம்ம சிந்தனை செலுத்தணும். அகத்தில் எழும் பொருள் பற்றிய எண்ணம் அல்லது புறத்தில் வெளியே காணும் பொருள் பற்றிய எண்ணம் ஏதாவது ஒன்றை துவக்கமாக கொண்டு சிந்தனையை தெரிவிக்கலாம். அகத்துல மட்டும் இல்லை, வெளியில இருக்கிற பொருளை கூட நீங்க சிந்தனையை தெரிவிக்கலாம். நான் ஒன்று சொல்லியிருந்தேன் லாஸ்ட் போன வகுப்புல. வெளியில எத்தனை பொருள் இருக்கு, நாமம், ரூபம். அது சச்சிதானந்த பொருளுக்கு புறம்பானதா இல்ல சச்சிதானந்த பொருளுக்குள்ள அடக்கமானதா? அடக்கமானது. ஆனா நமக்கு புறமானதான்னு தெரியுது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அதை கன்வெர்ட் பண்ணணும். யார் யாரோ வந்து யார் யாரையோ கன்வெர்ட் பண்றாங்க, நமக்கு நாமளே கன்வெர்ட் பண்ணிக்குவோமே. எப்படி? எந்த பொருளை பார்த்தாலும் வித்தியாசமா பார்க்காம அந்த அஷ்டிவாதி பிரியத்தோட எனக்கு பார்க்கறதுக்கு. அதான் போன தடவை சொன்னேன், குசுவத்தி சுருள். ஆமா, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. இந்த பட்டிமன்றக்காரவங்க நல்லா இந்த சப்ஜெக்ட் எடுத்து அவர் தப்பா சொல்லிட்டாரு. காக்கை கருமை கிடையாதும்பார். ஏன்? அது புழு கலரும்பார். காக்கா கருப்பா புழுவா? நல்லா போய் பாருங்க. இப்ப அதுவா முக்கியம்? எந்த கலரா இருந்தாலும் நமக்கு எது இண்டிகேட் பண்ணுது? கருமையை பார்த்தா கண்ணன் ஞாபகம் வருது இல்லையா? அதுதான் நமக்கு அது எந்த கலரோ. கருப்பு. காக்கைய பார்க்க மாட்டேங்க, காக்கையில எதை பார்க்கலாம்? அதே மாதிரி ஆச்சாரியருடைய வார்த்தையில நம்ம புத்தியை செலுத்தக்கூடாது, நம்பிக்கை வேணும். சிரத்தை என்பது என்ன தெரியுமா? ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ அது பக்கா உண்மை. ஒரு அம்மா எப்படி தான் குழந்தைக்கு ஒரு விஷயம் சொன்னா அந்த குழந்தை பக்குன்னு அப்படியா சரிம்மா அப்படின்னு சொல்லுமா. யாரோ ஒரு பையன் வந்தான், அம்மா வந்து ஏய் உங்க மாமரா அப்படிங்கிறான். 10 நிமிஷம் அந்த குழந்தை என்ன செய்யும்? மாமா மாமான்ட்டு போயிடும். ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எப்படி மாமா இன்னைக்கு தானே வந்தாரு, எப்படி மாமான்னு சொல்ற? மாமான்னா என்ன? ஏதாவது கேட்டாங்க. அது மாதிரி இருக்கணும். பகவத்கீதையில இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வருது, மகாபாரதத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் வருது. யாருக்கு தெரியும்? சொன்னதை அப்படியே சொல்றது, நம்புறது. துரியோதனன் என்ன பண்ணாரு? யார் சொன்னது? அது நெகட்டிவ் பாயிண்ட். இங்க பாசிட்டிவ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த விஷயத்த சிரத்தைக்கு ஆச்சாரியா சொல்றது அப்படியே நம்புறதுங்கிறது, தன்னுடைய மூளையோ புத்தியோ செலவழிக்காம ஆமான்னு சொல்லக்கூடிய தன்மை
பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, உங்கள் பச்சை நிறம் தோன்றுவையா நந்தலாலா. மரங்களை பார்த்து எப்படிங்க பச்சை நிறம் ஆன உடனே கண்ணனை நினைக்குது. அது மாதிரி யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவர் சொல்றதெல்லாம் உண்மையிடும். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போயிட்டே இருக்காங்க. திடீர்னு கிருஷ்ணர் இப்படியே பார்த்தாரு. அர்ஜுனா, காக்கா வெள்ளையா பறக்குது, வெள்ளை காக்கா பறக்குதுங்களா? எங்காவது வெள்ளை காக்கா இருக்கா? காக்கா வெள்ளையா எங்காவது இருக்கா? இதெல்லாம் சிந்தனை பண்ணல அர்ஜுனன். பார்த்தா, ஆமா கண்ணா கேட்கலா, வெள்ளையா காக்கா பறக்குது அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு, அர்ஜுனா அது வெள்ளை காக்கா இல்லை, அது கருப்பு தான் அப்படின்னா. திரும்ப பார்த்தாரு, ஆமா கேசவா அது கருப்பு தான் அப்படின்னா. என்ன விளையாடுறாரா? அது சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்றது. காக்கா வெள்ளையா இருக்குன்னு சொன்னேன் கண்ணா, என்ன ஆச்சு உனக்கு? காக்கா கருப்பா தான் இருக்குன்னு வெள்ளைன்னு சொல்ற, அப்படியே கேட்டுக்கணும். அப்ப இவர் வேணும்னுக்கே சொன்னாரா, இவரும் வெள்ளைய பார்த்தாரா? அப்ப இவர் பார்த்தது வெள்ளையா கருப்பா? அர்ஜுனன் பார்க்கறத வெள்ளதான் தெரிஞ்சுது. அதனால வெள்ளை சொன்னாரு. இதை ஒப்புக்கு அவர் சொல்லிட்டாரு, நம்ம மாற்றி சொல்லக்கூடாது, அப்புறம் நம்ம பக்கம் வராம போயிடுவாரு அப்படின்னு நினைச்சு ஆமான்னு சொன்னாரா? ஆமா. அதத்தான் குருவானவரு அங்கதான் பாம்பு அப்படின்னா, ஆமா பாம்பு. திரும்ப ஏய் கயிறுதா அப்படின்னா, ஆமா கயிறு. இதுல என்ன காட்டப்படுது? ஞானம். அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே 2 நாள் முன்னால வந்தது ஒரு விசேஷம். என்ன விசேஷம்? அக்ஷய திருதியம். அக்ஷய திருதியத்துல என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு சொல். என்ன சொல்லது? அக்ஷயம் அப்படின்ற ஒரு சொல் ஆசீர்வாதம். அதுதான் அக்ஷயம்னா. என்ன அர்த்தம்? பெருகுதல். தொடங்குது, பெருகுதுங்கிறான். ஒரு படுக்க சோறு சாப்பிட்டு அக்ஷயம்ங்கிறாரு. சோறு பொங்கி பொங்கி வருது. இப்ப இருந்துச்சுன்னா நம்ம அரிசியே வாங்க மாட்டோம், வரவங்க தான் அன்னதானம் பண்ணுவோம், யாரையும் டொனேஷன் கேட்க மாட்டோம். அந்த பாத்திரம் இல்லையா? இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு புராணங்கள்ல எதை நம்ம படிக்கிறோமோ அத்தனை விசேஷமான செய்திகளும் அந்த நாள் தான் நடந்திருக்கு. ஒவ்வொன்றா யாராவது சொல்லுங்க பார்க்க பாருங்க. அவர் கொடுத்தாரு கிருஷ்ணருக்கு இந்த நாளாம். அடுத்து கடைஞ்சாங்கல்ல, அது இந்த நாளாம். கிருஷ்ணா யுகமே இந்த நாள்ல தான் உற்பத்தி ஆச்சுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா யாரையும் கேட்க வேண்டாம், எது நல்லதோ அதெல்லாம் இந்த நாள்னு நாமளே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இது இருக்கு அந்த நாள். அது என்ன சொல்லப்பட்டது? அக்ஷயம்னா என்ன அர்த்தம்? அழிவில்லாதது, பெருகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அந்த நாள்ல பெருகட்டும்னு சொல்லி எல்லாரும் தங்க நகைகள்லாம் வாங்குறோம். தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது, எதனா வாங்கலாம். எலுமிச்சம்பழம் வாங்குங்க, உப்பு வாங்குங்க, பருப்பு வாங்குங்க, அரிசி வாங்குங்க, நிறச்சி வையுங்க, எதுனாலும் வாங்கலாம் அந்த நாள். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதம் முழுவதும் வெக்கையா? நீங்க தான தர்மம் பண்றப்போ எந்த தானம் பண்ணா ரொம்ப சிறப்பு தெரியுமா? அதுக்காக தான் தண்ணீர் பந்தல வந்தது இல்லையா? இந்த தண்ணீர் பந்தல் எம்ஜிஆரும் பாடிட்டாராம். என்னன்னு? நான் தண்ணீர் பந்தையில் நின்றிருந்தேன், தாகம் என்று சொன்னார். எல்லாருமே தண்ணீர் பந்தல் எங்கடா இருக்குன்னு தேடி போறாங்க வெக்க. அதனாலதான் அதை தீர்த்தீங்கன்னா, மோர், நீர்மோர், தண்ணி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் புரியும். சும்மா கொடுங்க, தண்ணியெல்லாம் கிடைக்கிற பொருள் தானே, அதை கொடுங்க. இன்னும் என்ன செய்யலாம்? வெக்க தண்ணிக்கிறதுக்கு எதை தானம் பண்ணலாம்? அவ்வளவுதான். விசிறி கொடுத்துருவாங்க. சித்திரை திருவிழா வருது, அங்க ஒருத்தர் தானம் பண்ணுவாரு, தன்னுடைய பேரு போட்டு விசிறியில எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுப்பார். ஓலை விசிறி. ராம் சுரத்குமார் ஞாபகம் வரணும் விசிறியை பார்த்தா இல்லையா? அதுதான் கனெக்ஷன் கொடுக்குறது.
எதை பார்த்தாலும் நம்ம எதை இண்டிகேட் பண்ணணும்னா அஷ்டிபாரதி பிரியம். விசிறிய பார்த்தா அங்க ஞாபகம் போகும். எதை பார்த்தாலும் அப்படி. அப்ப அங்க விசிறி கொடுத்தாங்க, கொடையை கொடுக்குறாங்க. ஏன் இந்த கொடையை கொடுக்குறாங்க? கொடை வந்து மழைக்கா வெயிலுக்கா? மழைக்கு கிடையாதா? பர்பஸ் இருக்கு முதல்ல. மழைக்கா? ஏன்னா இப்பதான் ரொம்ப விசேஷமா கலர் கலரா கொடை பண்றாங்க. ஆக்சுவலா கொடைன்னா என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு. ஏன் கருப்புல பண்ணணும்? வெயில் அடிக்குது, அதை தடுக்கிறதுக்கு கருப்பு தான் வேணும். அதனாலதான் கருப்புலாம் துணி வச்சான், மழைக்காக இல்லை. மழைக்கு ஒதுங்குறது, கொடையை பிடிக்கிறது, இது பயன்படுத்த மல்டி பர்பஸுக்கு, அவ்வளவுதான். இந்த நம்ம இந்த தண்ணியை கீழே போயின்னா கீழே போய் வச்சாங்க, அந்த மாதிரி லிட்டரல் மீனிங் கொண்டவங்களும் இருப்பாங்க சில பேர். கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறப்போ மழைக்கு கொடையை பிடிச்சிட்டு போறான், கொடையை ஒன்று பெருசா ஓட்ட போட்டான். ஏண்டா கொடையை ஓட்ட போட்டேன்னா மழை நின்றுச்சா இல்லையான்னு பார்க்கணும் இல்லை. வெளியே பார்த்தாலே தெரியும், அவனுடைய அறிவு பாருங்க. இந்த வழியை தான் பார்க்கணும் மழைக்கு காய்கறியான்னு. இது என்ன சொல்ல வரோம்னா, நம்முடைய அறிவு பெரும்பாலும் ரொம்ப நெளிந்து கிடக்கு. இங்க ரொம்ப தீவிரமா பார்க்க சொல்றாரு. அதனாலதான் இங்க விஷயம் சொல்றாரு, சிரவண மனத்தால் தெரிந்து கொண்ட விஷயத்தின் மீது சிந்தனையை செலுத்த வேண்டும். அது அகத்தில் உள்ளத்தில் எழும் பொருள் பற்றிய எண்ணம் அல்லது புறத்திலையும் இருக்கலாம், அகத்திலையும் இருக்கலாம். எண்ணம் எது பற்றியதாக இருந்தாலும் பகிஹி அபகிஹி, புறம் அகம் என்ற இரு நிலைகளிலிருந்தும் சிந்தனையை தொடங்கலாம். அகத்திலிருந்து எப்படி சிந்தனையை தொடங்குறது? வெளியில பொருள் பார்க்கலாம், கண்ணை மூட்டு உட்காந்து தியானம் பண்றோம்ல, அப்போ உள்ளதான் ரொம்ப நடக்குது. அகம் இவம் அப்படின்னு இரு வகை எண்ணங்கள். புறத்துல ரெண்டு இருக்கு. எது எது இருக்கு? பிரம்மம், உலகம் புறத்துல. அகத்துலங்கிறப்போ நானா, அகம் இவம் இந்த சரீரம் அப்படி சொல்றாரு. இப்படி 4 வகை ஆயிடுச்சு எண்ணம் இல்லையா? பழக்கத்தால் கெட்டித்து விட்ட மனோபாவத்தை இலக்கி பிடியிலிருந்து தளர்த்தி ஆத்மபோதத்தில் நிறுத்தி வைக்க நாம பாடுபடணும். 23வது ஸ்லோகம் நாம படிக்கிறோம். இந்த 23வது ஸ்லோகத்துலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, அதுலேயும் சில வகைகள் 2 வகைன்னு போட்டு 6 பங்கு நான் டயக்ராம் போட்டு கொண்டு வரேன். அஷ்டாங்க யோகத்துல வரும். அந்த அஷ்டாங்க யோகத்துல வரக்கூடிய சவிகல்ப சமாதியும் நிர்விகல்ப சமாதியும் இதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அது ஒண்ணுதான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது வேதாந்த கருத்து பிரகாரம், அது யோக பிரகாரம். சாங்கியம் யோகம், நியாயம் வைசேஷிகம், உத்தர மீமாம்சை, அப்புறம் பூர்வ மீமாம்சை, இப்படி மொத்தம் 6 தர்சனம் இருக்கு. தர்சனம்னா கண்டுபிடித்தார்கள் ஒவ்வொருத்தருமே. ஒரு ஆள், ஒரு ரிஷி, சாங்கியம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பிலாசபி எழுதினார். பிலாசபி இதுதான், இதுக்கு மேல எதுவுமே கிடையாதுன்னு ஒருத்தர் சொன்னார். யார் அவர்? கபிலர் சாங்கிய யோகத்தை நிர்மாணித்தார். அவர்தான் இந்த தத்துவங்களிலேயே ஒரு தந்தை மாதிரி. அவருக்கு அந்நியமா யாருமே எதுவும் புதுசா உருவாக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். ஒன்னே ஒன்று சொல்லல. என்னது? எல்லா தத்துவத்தையும் சொன்னவர் ஒரு தத்துவத்தை விட்டுட்டார். வேணாம், அது தேவையில்லைன்ட்டார். எது அதுன்னா கடவுள், ஈஸ்வரன். அப்போ முத பக்கா நாத்திகர் யாரு? கபிலர். ஈஸ்வரனே வேணான்ட்டார். அவர் முத உபதேசித்த சிஷ்யர் யாரு தெரியுமா? அவங்க அம்மாவே.
என்னடா பண்ற நீ, எதையோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மாவை உட்கார வச்சு நான் சொல்றது கேளு, இதுதான் தத்துவம் அப்படின்ட்டு சரீரத்திலிருந்து ஆரம்பித்து இயற்கை பிரகிருதி முக்குணங்கள் வரைக்கும் போய் இதுக்கு அப்பால புருஷன் ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை தான், ஒண்ணு புருஷன், இன்னொன்னு பிரகிருதி. பிரகிருத்தியை பற்றி தான் தத்துவங்களை சொன்னாரு, புருஷனை பற்றி ஒன்றும் சொல்லலை. புருஷனை பற்றி பின்ன என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்கள்கிட்ட இப்ப கையில ஒரு பேப்பர் இருக்கா, பிரம்ம தியானம், அதைத்தான் சொன்னார். அந்த புருஷன் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அதான் இங்க சொல்றார், சவிகல்போ நிர்விகல்பக சமாதி திவிவிதோ ருச்சி திரிஷ்ய சப்தானுவேதேன சவிகல்பக புனர்திவிதா. அப்ப என்ன சொல்றாரு, மனோலயம், சமாதின்னா மனது லயமாகிறது. சவிகல்பக வேற்றுமைகளை அறிவது. வேற்றுமை அறியுதா, இப்போ அறியுது. நிர்விகல்பகன்னா வேற்றுமைகள் எதையும் அறியாது இருப்பது. விகல்பம் அப்படின்னா எண்ணங்கள், எல்லா எண்ணங்களும் வேற்றுமையோடு இருக்கு. அந்த வேற்றுமையிலையும் ஒற்றுமையை பார்க்கணும். யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னா, அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி எப்படி பார்க்கறது, அதை பார்க்க பழகணும். ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேன்ல, பிஸ்கட் கொடுத்துருக்கேன்ல, கொடுக்கல, ஆனா இருந்தா கொடுக்கலாம். பிஸ்கட் விதவிதமா இருக்கும், பட்டாம்பூச்சி, அப்புறம் குடம், யானை, பானை, பூனை, பல ரகமான மிருகங்கள் அதெல்லாம் இருக்கும். அதை கொண்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுக்குறோம். ஜோசியம் பார்க்குற மாதிரி யாருக்கு என்ன வருதோ அது தகுந்த மாதிரி அவங்க கேரக்டர் சொல்லலாம் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு, என்ன பேச மாட்டேங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு. அப்போ கொடுத்தோம்ல ஒவ்வொரு விதமா, உங்களுக்கு யானை வந்திருக்கு, உங்களுக்கு குதிரை வந்திருக்கு, அவங்களுக்கு எலி வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு பானை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, ஓகே, சரி, இப்ப சாப்பிடுங்க அப்படின்னா என்ன சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க. அப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்கு, யானை, உங்க தூண்டு யானையே சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு, பிஸ்கட் வந்திருக்கு. உங்களுக்கு, எனக்கும் பிஸ்கட் வந்திருக்கு. பார்க்க முடியுதா, யானை இருக்கட்டும், பூனையும் இருக்கட்டும், அதை கையில வச்சுக்கொண்டு என்ன வந்திருக்குன்னு சொன்னா என்ன சொல்லணும். ஆக வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அதுல எது ரொம்ப ஒற்றுமையா இருக்கோ அதை பார்க்கணும்ல. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேற்றுமையா இருக்கும், ஒருத்தருடைய முகம் மாதிரி இன்னொருத்தருடைய முகம் இல்லை. அதனாலதான் நாம இவன் அழகு, அவன் அழகு, இவன் அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எது உண்மையிலே அழகுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த வேற்றுமையில ஒரு ஒற்றுமையை காணணும்னா எதை பார்த்தா ஒற்றுமையை பார்க்கலாம். எல்லாத்தையும் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருள் இது இருக்கு இல்லையா. அந்த உள்ள இருக்கக்கூடிய நான் என்கின்ற அந்த ஆன்மா, அது ஒற்றுமையாத்தானே இருக்கும், ஒரே மாதிரி தானே இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு, வேற்றுமைகளை அறிவது சவிகல்பம், வேற்றுமைகள் எதையும் அறியாது இருப்பது நிர்விகல்பம் என்று. இவ்வாறு சமாதி இரு வகையாக உள்ளது. திவிவிதா அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. புனக மேலும் சவிகல்பக திருஷ்ய சப்த அனுவித்தேன, அதாவது சவிகல்ப சமாதி என்பது அறியப்படும் பொருள்களின் சேர்க்கையுடன் கூடினது. எந்த பொருள் அறிகிறோமோ அந்த பொருளோட இந்த திரு சேர்ந்திருக்கு. திவிதா இருவிதமாய் இருக்கும், அதை இதயத்தில் மனதில் பழகு அப்படின்னு சொல்ல. சவிகல்பம் எதோட கலந்துருக்கு, நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் அதில் சேர்ந்து கலந்துருக்கு. அதுல கலந்து இருந்தா தாங்க உங்களால அந்த பொருளை பார்க்க முடியும். அந்த அஷ்டபாதி பிரியம் தனியா பிரிஞ்சிச்சுன்னா நான் ஒருவன் தெரியாது, கலந்து இருந்தாதான் தெரியும். அதனால அந்த விகல்பத்தோட அது இருக்கு. இதுல ஒண்ணு பிரமாதமா எதுவும் சொல்லல. நம்ம எதை ரொம்ப அனாவசியமா செய்யறோமோ
அதைத்தான் இங்க சொல்றாரு. இனிமேதான் நம்ம என்ன செய்யணும், மாற்றி செய்யணும், பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இல்லாததை இருக்குன்னு சொல்றோம்ல, அது இல்லைன்னு நம்ம மாறணும். டி ஹிப்னாட்டிஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னார். நம்ம திரும்பவும் அதை மாற்றி ஹிப்னாட்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி செய்யறதுக்கு எப்படி எப்படி செய்தால் நிதித்தியாசனத்துல இது நம்ம அடையலாம் என்பது 23வது ஸ்லோகம் சொல்லும். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். சாந்தி மந்திரம் சொல்லலாமா? ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.